பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற தென்தோட்டை பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தின் தலைவரும் தென்தோட்டை அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய உப தலைவர்களில் ஒருவரும் அகில இலங்கை சமாதான நீதவானும் சமூக ஆர்வலருமான கலாநிதி அஷேர் முனீர் சாதி காஷ்மி அவர்களை அன்போடு மேலே கழிக்கின்றேன். பிரதம அதிதி உரை நிகழ்த்திருக்கிறார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد இப்புத்தக வெளியீட்டின் கதாநாயகியாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஆரம்பமாக இந்நிகழ்வுக்கு காரணகர்த்தாவாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இன்னொருக்குரிய திருத்தோட்டை முஸ்லிம் பகுதி மண்ணிலே பிறந்து இலக்கியத்துறையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சகோதரி ஜிக்ரா அவருடைய தாய் நூர் ஹிதாயா, தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் JMI எஹ்சான் மற்றும் அதிதிகள், ஆசிரியர்கள், கவிஞர்கள், உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அதிதிகளே, தாய்மார்களே, உண்மையில் இந்நிகழ்வுக்குரிய மொத்த அனைத்து அனுசரணைகளையும் வழங்கி மிகவும் கல்விப்பணி, சமூக பணி செய்து கொண்டிருக்கும் மாவனலை எம்மாத்துகம பிரதேசத்திலே பிறந்து துபாய் நாட்டிலே தொழில் செய்து கொண்டிருக்கும் 27 வயதுடைய இன்னும் திருமணமும் ஆகாத சமூக துடிப்புள்ள சகோதரர் ஆஷிப் ஹுசைன், அவரை போன்று பொருளாதாரம் படைத்து இந்த நாட்டிலும் உலகத்திலும் தொழில்கள் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு சகோதரனாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். காரணம், அவர் என்னுடன் தொலைபேசியிலே கலைகின்ற நேரத்திலே அவர் கூறிய வார்த்தை, மௌலவி அவர்களே, இன்னும் சில மாதங்களில் நான் திருமணம் முடிக்க இருக்கின்றேன். திருமணத்திற்கு பின்பு நாங்கள்
திருமணம், பிள்ளைகள் என்ற வருகின்ற நேரத்திலே இவ்வாறான பணிகளை எதிர்காலத்திலே செய்ய முடியுமா, தொடர்ந்து செல்ல முடியுமா என்ற ஒரு சந்தேகம். அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த பொருளாதார வளத்தை கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய சமூகத்திலே எத்தனையோ திறமையானவர்கள், எழுத்துத்துறையிலே அவர்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றவர்கள். எங்களுடைய எழுத்துத்துறைகள் உலகத்துக்கு செல்ல வேண்டும், புத்தகம் வடிவமாக்கி ஆக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ சகோதர சகோதரிகள் கனவை நனவாக்க வேண்டி ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு கை கொடுப்பதற்கு சமூகத்தில் குறைவானவர்கள் இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் எழுத்துத்துறையிலே விழுந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு உதவியாக நான் இருக்க வேண்டும், இறைவன் எனக்கு தருகின்ற பணங்களை நான் செலவழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஏற்றிலா கனவாக்கம் என்ற அமைப்பை 2024 5ஆம் மாதம் 10ஆம் தேதி சில உறுப்பினர்களுடன் உருவாக்கி ஆரம்பித்து, அதில் ஆரம்ப நூலாக அக்கரை பெற்று முஃபீதா அமீன் என்ற அவருடைய நூல் வெளியிடப்பட்டு, இரண்டாவதாக எங்களுடைய தெல்தோட்டை மண்ணிலே ஜிக்ரா ஹனீஃபா அவர்கள் கற்ற பாடசாலையிலே மிகவும் சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வு புத்தக தொடக்கம் அனைத்து செலவுகளையும் சகோதரர் ஆஷிக் ஹுசைன் அவர்களுடைய முழு பொருளாதார செலவு மூலமாக செய்தது மிகவும் சிறப்பம்சமான விடயமாகும். உண்மையிலே ஆஷிக் என்ற சகோதரர் அரபு மொழியிலே அவருடைய பெயருக்கேற்றவாறு ஆஷிக் என்றால் எதை விரும்பக்கூடியவர், காதலிப்பவர். அதே போன்று இந்த கவிதை பகுதி, கல்வி பகுதி, இலக்கியத்துறைக்கு ஏதோ ஒரு உதவியாக பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் இந்த பாதையிலே பயணத்திலே சென்று கொண்டிருக்கின்றார். அதே போன்று தன்னுடைய தந்தை சிறு வயதிலே தான் எழுதுகின்ற அத்தனை எழுத்துக்களையும் சிறு வயதிலே தன்னுடைய மகளை திக்ராவை பாராட்டி வாழ்ந்து இறைவனுடைய ஏற்பாடின்படி மரணித்த தன் தந்தையினுடைய நினைவுகள் இந்த உலகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்ற தந்தையினுடைய பாசத்தின் ஒரு காரணமாக ஆரம்ப நூல் உருவாக்கம் புத்தகம் தன்னுடைய தந்தை பற்றி தான் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சகோதரி ஜிக்ரா ஹனீஃபா தன்னுடைய ஹனீஃபாவான கபரறையிலே மன்னரிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தன்னுடைய தந்தைக்காக புத்தகம் வெளியிட்டுள்ளார். அல்லாஹ் அந்த அவருடைய தந்தையினுடைய கபரை பிரகாசமாக்க வேண்டும், அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். அல்லாஹ் மக்ஃபுர் ரஹ்மஹு. உண்மையிலே இந்த இரண்டு பேருடைய முயற்சிகளும் உதவிகளும் இவ்வாறு சமூகத்திலே எத்தனையோ சொல்ல முடியாத மறைத்துக் கொண்டிருக்கும் பொக்கிஷங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அவர்களுக்கு எவ்வாறு அவர்களிடம் போய் எங்களுடைய எழுத்துத்துறைகளை உலகத்தில் காட்ட வேண்டும் என்று கூற முடியாமல் எத்தனையோ சகோதர சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கட்டத்திலே இவ்வாறான ஒரு எழுத்துத்துறைக்கு தான் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற ஆஷிக் ஹுசைனை போன்று சகோதரர்கள் உருவாக வேண்டும், பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற இரண்டு விடயத்தை எங்களுக்கு காட்டித் தருகின்றன. அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, குறிப்பாக இந்த அமர்விலே வேலையிலே எங்களுடைய தெல்தோட்டை பகுதியிலே அருள்வாக்கி அப்துல் காதர் அவர்களுடைய கனவின் நனவாக உருவாகி கவிஞர்களாக உருவாகி கொண்டிருக்கும், அதற்கு முடிந்த பங்களிப்பை செய்து கொண்டிருக்கும் ஜெமில்சேர் அவர்களை போன்ற எத்தனையோ கவிதை துறையிலே தொடர்புள்ளவர்கள் இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்ற எங்களுடைய ஆஷிக் ஹுசைன் அவரை போன்று உதவி செய்யக்கூடியவர்கள், பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் போன்று எங்களுடைய பகுதியில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இவ்வாறு எங்களுடைய கவிதைகளும் பல வருடங்களாக எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற கவிதைகளும் நூல் புத்தக வடிவாக்க வேண்டும் என்ற ஆசையில் இருக்கின்றார்கள். அவர்களை இனங்கண்டு நாங்கள் அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களுடைய எழுத்துத்துறைகள் வரலாற்று துறைகளாக மாற வேண்டும் என்று அந்த கவிதை துறையிலே மிகவும் தொடர்புள்ள ஒருவர் என்ற ஜபீலாசிர் என்ற ஒரு வகையிலே உங்களிடம் வேண்டுவதோடு உங்களுடைய அருள்வாக்கு அப்துல் காதர் ஒரு கலை இருக்கின்றன. நீங்கள் உங்கள் முடிந்த ஒரு பங்களிப்பை எங்களுடைய பாதைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் அது விசாலமாக்கப்பட்டு
பார்த்து எல்லோருக்கும் ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று கூறுவதோடு உண்மையிலே சகோதரி திக்ரா அவர்கள் அவருடைய தந்தையை பற்றி எழுதிய அந்த புத்தகம் எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பெற்றோர்கள் மறைந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் இவ்வாறு தான் முடிந்த ஒரு நாங்கள் பாசங்களாக இருக்க வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வெளிக்காட்டியுள்ளன அவருடைய உள்ளத்திலே. உங்களுடைய பணி தொடர வேண்டும், தொடரட்டும். உங்களை நாங்களும் இனம் கண்டுள்ளோம். எதிர்காலத்திலே இவ்வாறான உங்களுடைய புத்தகங்கள் நீங்கள் வடிவமைக்கின்ற நேரத்திலே எங்களால் முடிந்த இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கூறுவதோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற பங்களிப்பு செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் நாங்கள் ஜஸாக்குமுல்லாஹ் என்று ஜல்தோட்டை ஜமித்து மஸ்ஜித் சம்மேளனம் என்ற சார்பாக நாங்கள் உங்களை வரவேற்பதோடு பிரார்த்திப்பதோடு இந்த நிகழ்வுக்காக வேண்டி JMI பணிப்பாளர் எஹ்சான் ஏனைய தூர இடத்திலிருந்து வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய ஜல்தோட்டை மண் வரவேற்கின்றன, பிரார்த்தனை செய்கின்றன. எங்களுடைய ஜல்தோட்டை மண்ணுடைய உறவுகள் எல்லா துறைகளிலும் எல்லா முன்னேற்றத்திற்கும் கை கொடுக்க வேண்டும் என்று வினவுவதோடு விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.